மார்னிங் பிரகாஷ் சார். மார்னிங் மார்னிங். என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை? ஆமாம் சார். சரிப்பா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் பர்த்டே அதுமா ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரலாம்ல, எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நைட்டே சண்டை. என்னப்பா சொல்ற? சண்டையா? ம். அன்னைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் சார் வந்தேன். என் பர்த்டேங்கிறது நானே மறந்துட்டேன். திடீர்னு பார்த்தா கண்ணெல்லாம் மூடி உள்ள என்னமோ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். என்ன திறந்தா கீழே கேக்கு, பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டு, அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி வச்சிருந்தா எனக்கு திடீர்னு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபீலிங் சார். சரி அப்படின்னு கேக்கெலாம் ஓட்டிட்டு இவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்கிற டைமில் டின்னர்னு ஒன்று வச்சு அசத்திட்டா சார். சே, தூங்க போகலாமா? தூங்க போலாமா? சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஐம் ட்ரூலி இம்ப்ரெஸ்ட். அண்ட் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். பட் ஃபுட் ஆர்டர் பண்ணது. ஓ ஓகே. பட் நான் உனக்காக ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அப்படியா? இரு கொண்டு வரேன். ஆ. சடன். ஆ ஓகே. ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டு. ம். ஏய், வேணும்னா உனக்கு நீ ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றீ. எதுக்கு நான் சாப்பிட்றது கண் வச்சிட்டு இருக்க? உனக்கு நான் எதுக்கு பார்க்குறேன்னு கூட புரியலல்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லுடா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். ஸ்பூன் எடுக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு போற? நம்ம கிச்சன்ல இருக்க. உனக்காக நான் இதெல்லாம் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? ச்சே. இப்போ நம்ம என்ன சொன்னோம் இவ மேலே போறா? என்னப்பா இதுக்கெல்லாமா சண்டை? இல்லை சார், நீங்க சரியா கவனிக்கல. எதப்பா? அப்படி இருக்குன்னு சொல்லுடா. உனக்காக ரொம்ப ஆசையாக பண்ணேன். அட்லீஸ்ட் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடு. ஏய், உனக்கு வேணும்னா போய் ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றீ. எதுக்கு நான் சாப்பிட்றது கண் வச்சிட்டு இருக்க? பாத்தீங்களா சார், இவ்வளோத்தையும் அவ கண்ணிலே சொல்லியிருக்கா. நான் தான் இது எதுவுமே புரியாம அப்படி பேசிட்டேன். தப்புப்பா, ரொம்ப தப்பு. எஸ் சார். இந்த மாதிரி சண்டையெல்லாம் பேசினாலே சரியாயிடும். இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு. அட ஏன் சார், நான் பேசினாலே பிரச்சனையில தான் சார் போய் முடியுது. இப்படிதான் கல்யாணம் ஆன புதுசுல என்ன ஆச்சுன்னா. என்னாச்சு? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஜாலியாக வெளியே போயிட்டு வந்திருக்கோம்ல. இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்க, அது உன் காதல விளையல. ஏய் அப்படி இல்லடி, நான் இப்ப வண்டி ஓட்டுனா இல்ல உன்கிட்ட பேசுனா? இல்ல, நான் மட்டும் நீ அப்படியே பேசிடுவ. நீ எங்க கவனிச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏய் இல்லடி, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சு. இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் லீவ் போட்டது கூட நல்லதா போச்சு. அப்படியா? நல்லா தான் போச்சு. அது ஏன்டி சோகமா சொல்ற? சிரிச்சிட்டே சொல்லலாம்ல. ஐ எம் சோ ஹாப்பிடா. தேங்க்ஸ் பூஜா. சாரிடி, தெரியாம ஃப்ளோல மாத்தி சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க போய் உங்க எக்ஸ பாருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாரிடி, தெரியாம சொல்லிட்டேன்டி. ஓ அப்படியா? அப்ப நானும் தெரியாம என்னோட எக்ஸ் நேம சொல்லவா? உனக்கு எக்ஸ் இருக்கா? நீ சொல்லவே இல்ல. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அவன் கூட எனக்கு இன்ஸ்டால ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். நான் அக்செப்ட் பண்ணி அவன் கிட்ட பேசிக்கிறேன். ஏய் மைமா, மைமா குட்டி, சாரிடி. நீ வீட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணு. ஆனா இப்ப மட்டும் வண்டியில இரு. இங்க சண்டை வேணாம் ப்ளீஸ். சாரிடி. நல்ல வேலை நடு ரோட்ல சண்டை கிண்ட போடல. சரி, இந்த எக்ஸ் இருக்கான்னு சொன்னீங்க, உண்மையாவே உனக்கு எக்ஸ் இருக்கானா என்ன? எது? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போய் போ. பேசிக்கலாம். சார் இல்லடா டேய்,
என்னடா இப்படி பண்ணிருக்கே நீ? எந்த நேரத்துல போய் உன் எக்ஸோட பேரை சொல்லுன்னு தெரியாதா? அட ஏன் சார் நீங்கள் வேற அந்த சண்டேலேருந்து 2 நாளுக்கு அப்புறமா திரும்பி அவளை ஹாப்பி பண்ணலான்னு பார்த்தேன். அப்படியா? அப்படி என்ன பண்ணீங்க? அன்னைக்கு நான் ஆ, ஒர்க்லேருந்து சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஆ, நல்ல ஏற்பாடுலாம் பண்ணி ஆ. சமையல்லாம் செஞ்சு ரொமான்டிக் ஃபீலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ரொமான்டிக்கா? சூப்பர்யா, இன்ட்ரெஸ்டிங். சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறமா என்ன எதுவும் கட்டுக்காம போறா? இன்னும் கோவம் குறையிலையோ? மைமா, இங்க வந்து உட்கார். என்ன நீ என்ன கண்டுக்காம இருக்க? என்ன கண்டுக்கணும்? உனக்கா இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமா வந்து சமையல்லாம் பண்ணி படத்துக்கெல்லாம் போகலாம். இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சு ஐ வாண்ட் மேக் திஸ் டே ஸ்பெஷல். நீ பாட்டு கண்டுக்காம இருக்க. இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன டேன்னு கூடவா தெரியாம இருக்க? இன்னைக்கு ஃப்ரைடே. நான் இன்னைக்கு என்ன டேன்னு கேட்கல, நம்ம லைஃப்ல இது என்ன டேன்னு கேட்குறேன். இன்னைக்கு என்ன டேன்னு கூடவா தெரியும்? இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. எனக்கு தெரியுமே. இன்னைக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் டே. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா என்ன டே? நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? கீழே போயிட்டு பொறுமையாக உட்காந்து நல்லா ரசிச்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசலாமே. அப்போ உனக்கு இது என்ன டேனே தெரியாது. சிச்சி, இன்னைக்கு டே போய் நான் மறப்பனா? இன்னைக்கு டே ஐ நோ ஐ அது சரி அப்போ சொல்லு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள். பாத்தியா? இல்ல. அப்ப நம்ம கல்யாண நாள். ஸோ என்ன டேனே உனக்கு தெரியாது, ஆனா எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க. எஸ், இன்னைக்கு என்ன டேனா முக்கியம்? நான் போட்ட எஃபர்ட் தானே முக்கியம். வாமா போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணலாம். அது சரிதான், பட் டுடே இஸ் மை பர்த்டே. என்னது? ரொம்ப கஷ்டம்பா உன்னெல்லாம் காப்பாத்துறது. இப்படியா இருப்பாங்க ஒய்ஃபோட பர்த்டே கூட தெரியாம? ஓ, அப்ப சாருக்கு அவங்களோட ஒய்ஃபோட பர்த்டே தெரியுமோ? 1975 சார். சேச்சே, இந்த காலத்துல போய் பர்த்டே எல்லாம் தெரியல. என்னப்ப நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்க இந்த காலத்துல, அதுதான்ப்பா முக்கியம். அப்பாடா. சரி, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இருக்கு சார், இருக்கு. ஷிட். அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இரு. சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டியா? நான் மாமா ஜாலியா இருக்கீங்க. நீ எப்பட வந்த? இப்பதான் மாமா சாரி கொடுத்துருக்காங்க, சரி அதான் வந்து கொடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கேன். சரி இருந்து சாப்பிட்டு போ. மாமா சாப்பிட்றேன், தயவு செய்து அவளை மட்டும் சமைக்கணும்னு சொல்லு மாமா. புரியுது. வெயிட். என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒன்று மட்டும் மறந்துட்டேன். ஐயோ. சரி விடு, நம்ம ஈவினிங் போகும்போது வாங்கிக்கலாம். அப்பாடா. உங்க 2 பேருக்கும் என்ன சமைக்கட்டும்? அதை பற்றி தான் நானே பேசலாம்னு இருந்தேன். இன்னைக்கு நீ சமைக்கலாம் வேணாம், நம்ம வெளில இருந்து ஆர்டர் பண்ணிடலாம். என்ன? ஏன் நான் சமைச்சா நீயும் அவனும் சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லடி, உன் தம்பியே என்னைக்கு அதான் வரான், நாக்கு ருசியாக சாப்பிட்டு போட்டுமே. அவ்வளோ கேவலமா அவன் சமைக்கிறான். சரி ஆர்டர் போடுங்க. சரி, ஆர்டர் பண்ணுறேன். என்ன மாமா போட போறீங்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா. இரு நானே ஆர்டர் பண்ணுறேன். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அதை ஆர்டர் போடு. ஆட அவன் என்கிட்ட சொல்லியிருக்காண்டி, நான் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறேன். அப்படியே அவனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். பிரியாணியா? டேய், இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? மறுபடியும் டேவா? என்ன நாளா இருக்கும்? நீ இப்படி நான்வெஜ் சாப்பிட போறன்றது அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? எது? இப்படி சாப்பிட்டு போட்டுண்டி பாவம். பாவமா? அவனை கெடுக்கிறதே நீ தான். எப்படிரா இப்போ பிரியாணி சாப்பிடலான்னுவ, அப்புறம் வாங்க மாமா அப்படியே டீ கடைக்கு போகலான்னு சிகரெட்டு.
அதுக்கப்புறம் ஈவினிங் 2 பேரும் போய் தண்ணி அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிதானே? ஐயோ சாமி, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. அவர் ஏதோ ஆர்டர் போடுறேன்னு சொன்னாரு, போடுன்னு விட்டேன். நீ சமைக்கிறதுனா சம, இல்ல நான் கிளம்பி போறேன்னா போறேன். குடு, நானே ஆர்டர் போடுறேன், நீ சாப்பிட்டு போ. ஏய் சாப்பிட்றேன் சாப்பிடு. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். ஏய் சாப்பிடுறா. உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அக்கா தயிர் சாதம் ஆர்டர் பண்ண. சாப்பிடு. சாவி மஞ்சா. சாப்பிட்றா. எல்லாம் சரி, இது என்னது இது? டெக்கரேஷன்டா. டெக்கரேஷனா?